சம்பாதித்தாலும் கொண்டாட உறவுகள் வேண்டும். அப்படிப்பட்ட உறவுகளை கொண்டாடுற நிகழ்ச்சிகள் இந்த உலகத்துல எத்தனையோ இருந்தாலும் ஒரு முக்கியமான ஒரு உறவு முறையை கொண்டாடுற நிகழ்ச்சி தான் இப்ப நீங்க பார்க்க போகுது. வெல்கம் டு பதஞ்சலி கேஷ்கந்தி வழங்கும் ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள், பவர்ட் பை பஞ்சாப். இந்த மாமியார் மருமகள் ரிலேஷன்ஷிப்ல அப்படி என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ரிலேஷன்ஷிப் நீங்க வேர்ல்ட்ல எங்கேயுமே பார்க்க முடியாது. இரவு பகல், ரஜினி கமல், எம்ஜிஆர் சிவாஜி, இந்த மாதிரி மாமியார் அப்படின்னாலே மருமகள் வந்தே ஆகணும். இதுல ஒரு மாமியார் ஒரு காலத்துல மருமகளா இருந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் மாமியார் ஆவாங்க, திருப்பி வரப்போற மருமகள் அடுத்த காலத்துல மாமியார் ஆவாங்க. இது அப்படியே கண்டினியூ ஆகும். ஆனா இது நல்லா கொஞ்சம் கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா ஒரு விஷயம் நமக்கு தெரியும். குடும்ப பாரம்பரியம், குடும்ப கலாச்சாரம் எல்லாத்தையுமே தன் வழியே அப்படியே அடுத்த சந்ததிக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றது தான் இவங்களோட ரொம்ப முக்கியமான வேலை. இந்த மாதிரி மாமியார் மருமகளுடைய ரிலேஷன்ஷிப்பை கொண்டாடுற இந்த நிகழ்ச்சியில 3 அற்புதமான குடும்பங்கள் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களை இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முதல் குடும்பம், லெட்ஸ் வெல்கம் தர்ஷினி அண்ட் ஃபேமிலி. அடுத்ததாக இந்த நிகழ்ச்சிக்கு குடும்பத்தோட வந்திருக்கும் அந்த குடும்பத்தினரை வரவேற்போம். மிஸ்டர் கணேஷ் பாபு அண்ட் ஃபேமிலி. இந்த நிகழ்ச்சியில 3ஆவதா வரக்கூடிய அந்த ஃபேமிலி எனக்கு ஆக்சுவலி என்னோட நெருக்கமான ஃபேமிலின்னு சொல்றதோட நான் பண்ணிட்டு இருக்கிற வேலைக்கு கொஞ்சம் நெருக்கமான ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அடிப்படையில் நான் ஒரு ஆர்ஜே, அதனால ஆர்ஜே துறையிலேருந்து யாராவது வந்தாங்கன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஒரு எக்ஸ்ட்ரா பாசம் இருக்கும். அந்த மாதிரி இப்போ பிரபலமான ஒரு பண்பலையில் ஆர்ஜேவாக இருக்கக்கூடிய ஒருத்தங்க ஆர்ஜே ரோஹிணி அண்ட் ஃபேமிலி. ரவுண்டுக்கு போறதுக்கு முன்னாடி இவங்களோட வாழ்க்கையில இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, இப்ப எப்படி இருக்காங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஓகே சிவா, சொல்லுங்க. அதாவது திருமணத்திற்கு முன், திருமணத்திற்கு பின் ஒரு ஆணுடைய வாழ்க்கையை இப்படிதான் பிரிக்கணும். தீமு தீபி. தீமுல நீங்க எப்படி இருந்தீங்க, தீபியில எப்படி இருந்தீங்க? திருமணத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வெளியே ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஒரு 10 மணி 11 மணி ஆயிடுச்சுன்னா நைட்டு அதுக்கு மேலே கால் வந்துடுது வீட்டிலேருந்து. ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியல. அவங்ககிட்ட வீட்டுக்கு போகிறேன்னு சொன்னால் அவனுக்கு கோச்சிப்பாங்க. வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்கும்போது நான் இங்கே இருக்கேன், முக்கியமான ஒர்க்கில் இருக்கேன், அந்த ஃப்ரெண்ட்ஸோட தான் இருப்பேன். நான் போய் சொல்ல வேண்டிய சந்தர்ப்பம் வந்துடுது. நிறைய போய் சொல்ல வேண்டியது. என்னம்மா இப்படி சொல்லிட்டாரு? எனக்கு தெரியுது இந்த விஷயம். பாத்தீங்களா, இவ்வளோ பெரிய செட்டு போட்டு இவ்வளோ டெக்னிக்கல் டீமை வச்சுட்டு ஒரு உண்மையை நாங்கள் வர வச்சிருக்கோம். ஸோ ஆக மொத்தம் இனிமேல் நீங்கள் நைட்டு ஃபோன் பண்ணீங்கன்னா நீங்கள் எல்லாம் சொல்லி முடிச்சப்பறம் தர்ஷினி சொல்லுவாங்க, சரி உண்மையை சொல்லுங்கள், எங்கே இருக்கீங்க? திருமணத்திற்கு பிறகு பொய்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது அப்படின்றது தான் அவர் சொல்றாரு. இந்த இடத்துல உண்மையை சொல்லி மாட்டிக்கிட்டாரு. ஏதாவது சம்மந்தமே இல்லாத இடத்துல உண்மையை வளரி மாட்டிக்கிறதே கணவர்களின் வேலையாக போய்விட்டுகிறது. இப்போ அடுத்ததான் நம்ம கணேஷ் பாபு கிட்ட கேட்கலாம். இந்த 2 அப்பாவிங்களுக்கு நடுவில் இப்படி அடப்பாவின்னு ஒருத்தர் இருக்கீங்களே, ஏன்னா இவரை பற்றி எனக்கு தெரியும் நிறைய. செம்ம குறும்புக்கார மனுஷன் அவர். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், திருமணத்திற்கு முன்னாடி உங்கள் லைஃப் எப்படி இருந்துச்சு, அப்புறம் எப்படி இருந்துச்சு? கல்யாணத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு எந்திரிச்சிருவேன். நான் கல்யாணத்துக்கு அப்புறம் 8 மணிக்கு குறைஞ்சு எந்திரிக்கிறது இல்லை. ஏன் என்னன்னு தெரியல. எழுப்பி விடுறதுக்கு ஆள் இல்லை. 5 மணிக்கு அம்மா எழுப்பி விடுவாங்க. ஃபஸ்ட்டு கையால் தட்டுவாங்க, எந்திரிக்க மாட்டேன். அப்புறம் ஓங்கி அடிப்பாங்க, எந்திரிக்க மாட்டேன். பல சமயம் விளக்காமத்தெல்லாம் அடிச்சிருக்கிறாங்க. அப்படிலாம் அடித்து எழுப்பி படிக்க சொல்லியிருக்காங்க. அவ்வளோ காலையில் எந்திரிச்சு என்னத்தை படிப்பீங்க? அதனால் கவிதை புக்கு அது மாதிரி கதையெல்லாம் படிச்சுட்டு இருப்பேன். ஸோ 5 மணிக்கு எந்திரிக்கிறதுங்கிறது ரொம்ப பிரைட்டாக இருந்தது. அதுவும் இப்போ இந்த மாதம்லாம் மார்கழியெல்லாம் இருக்கு இல்லையா, ரொம்ப விடிய கிளம்புற எந்திரிக்க ரொம்ப. கல்யாணத்துக்கு அப்புறம் ஒய்ஃப்கிட்ட சொல்லுவேன், நான் எந்திரிக்கலாம் கூட நீ அடித்து எழுப்பி விடு அப்படின்னு சொல்லுவேன். எந்திரிச்சு பார்த்தா அவங்க கொரட்டை விட்டு தூங்கிட்டு. திருமணத்துக்கு முன்னாடி 5 மணிக்கு எழுந்த ஒருத்தர் திருமணத்துக்கு அப்புறம் 8 மணிக்கு எழுந்திருக்கிறார். இதற்கு காரணம் நான் பண்ண வேண்டிய எல்லா வேலைகளையும் என் மனைவியே பண்ணி வச்சுட்டாங்க அப்படின்னு நீங்க சொல்வீங்கன்னு எதிர்பார்த்தா, மனைவியே 8:30 மணிக்கு அப்புறம் தான் எழுந்திருக்கிறாங்களே, யாருமே எழுப்புறதுக்கு இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்காரு. ஒருவேளை உங்க வீட்லயும் இதுதான் நடக்குதா அப்படின்றது நீங்களே சுய பரிசோதனை பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என் பேரை கொண்ட மிஸ்டர் பாலாஜி அண்ட் ஆர்ஜே ரோஹிணியோடைய ஹஸ்பண்ட். ஸோ பாலாஜி, திருமணத்துக்கு முன்னாடி உங்க லைஃப், திருமணத்துக்கு அப்புறம் உங்க லைஃப், இது ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃபரன்ஸ்? ஆக்சுவலாக நான் ரொம்ப லோக்கலாக பேசிகிட்டு இருப்பேன். ராயபுரம்ன்றதுனால ரொம்ப லோக்கலாக தான் பேசிகிட்டு இருப்பேன். இவங்கள லவ் பண்ணதுக்கப்புறம் சத்தியம் தேட்டர் எங்கே இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் சில விஷயங்கள் எங்கெங்கே போனால் இப்படி தான் நடந்துக்கணும், உனக்குன்னு ஒரு ட்ரெஸ் கோடு வச்சுக்க, உனக்குன்னு சில விஷயங்கள் இப்படி பண்ணு, ரைத்தா கூட எனக்கு தெரியாது. இதெல்லாம் சின்ன விஷயங்கள் தான். பேசிக்கான நிறைய விஷயங்கள் எனக்கு தெரியாமலே இருந்தது. ஸோ அதெல்லாம் உனக்கு இதுதான் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி என்னை ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணது அவங்க. ஓகே, ஒரு நல்ல ஒரு எப்படி சொல்றது, ஒரு நல்ல ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம்
ஒரு சோஷியல் ஸ்டேட்டஸ் வரக்கூடிய ஒரு 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 ஆண்மகனுக்கு இது நிச்சயமா தேவை. ஒரு பெண்ணின் பார்வையில் நான் எப்படி இருக்கிறேன் அப்படின்றது ஒரு ஆண்மனுக்கு நிச்சயமா தேவை. ஏன் இதை பற்றிலாம் நம்ம இப்போ பேசிட்டு இருக்கோம்னா, நம்ம போக போகிற முதல் ரவுண்டுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய சம்பந்தம் இருக்கு. அந்த முதல் சுற்றின் பேர் என்ன தெரியுமா? என்னை தெரியுமா? இந்த ரவுண்டோடைய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, இப்போ இங்க இருந்த கணவன்மார்கள் எல்லாருமே வந்து இன்னொரு செட்ல உட்காந்துட்டு இருக்காங்க, ஒரு செட்டா உட்காந்துட்டு இருக்காங்க. இந்த ரவுண்டோடைய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு உங்க கணவரையோ உங்க மகனையோ நீங்க புரிஞ்சு வச்சுட்டு இருக்கீங்க அப்படின்றது. ஸோ சில கேள்விகளை அவங்க கிட்ட கேட்டிருக்கோம், அதுக்கு சில பதில் அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த கேள்விகளை ஒவ்வொரு டீமுக்கும் நாங்கள் த்ரோ பண்ண போறோம். சப்போஸ் மாமியார் மருமகள் 2 பேருமே கரெக்டான பதில சொல்லிட்டீங்கன்னா 50-50 100 பாயிண்ட் ஒரு டீமுக்கு. யாராவது ஒருத்தர் கரெக்டாக சொன்னா 50 பாயிண்ட். ஆனால் யாருமே கரெக்டாக சொல்லலைன்னா அடுத்த டீமுக்கு பாஸ் பண்ண முடியாது. ஏன்னா அது அவங்க குடும்ப விஷயம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால அதோட முடிஞ்சு போயிடும். So we are going to play the round number 1, என்னை தெரியுமா in ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள். ஃபர்ஸ்ட் ரோஹிணி டீம்ல இருந்தே ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க மகன் உங்க கணவர் அணியும் சட்டையின் அளவு என்ன? வாட் இஸ் ஷர்ட் சைஸ்? ஆப்ஷன் ஏ 38, ஆப்ஷன் பி 40, ஆப்ஷன் சி 42, ஆப்ஷன் டி 44. இப்போ நீங்க எழுதின ஸ்லைடை திருப்பி காட்டுங்க, என்ன எழுதிருக்கீங்க அப்படின்னு. மிஸ்டர் பாலாஜி சொல்லுங்க ஜி. அதாவது உங்களுடைய சட்ட சைஸ் என்ன அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய பிரச்சனை வரும்னு நினைச்சேன். ஆனா எந்த பிரச்சனையுமே இல்லாம 2 பேரும் ஒரே பதில் அளிச்சிருக்காங்க. நீங்க 2 பேரும் இவங்க 2 பேரும் வந்து பதில் அளிச்சிருக்காங்க, ஓகே. பட் உங்களுடைய ஒரிஜினல் சட்ட சைஸ் என்ன? அதுக்கு நீங்க அளிச்ச பதில் என்ன? 40. 40. மாமியாரா மருமகளா 100 மதிப்பெண்கள் எடுத்திருக்கிறார்கள் ரோஹிணி அண்ட் ஃபேமிலி. எல்லாரும் அப்படியே ஜாலியா ஒரு தடவை கை தட்டுங்க, கமான். அடுத்ததாக மிஸ்டர் கணேஷ் பாபு ஃபேமிலி, இனிப்பு வகைகளில் மிஸ்டர் கணேஷ் பாபுவுக்கு பிடித்தது என்ன? ஆப்ஷன் ஏ சுழியம், ஆப்ஷன் பி பணியாரம், ஆப்ஷன் சி லட்டு, ஆப்ஷன் டி அதிரசம். காமிங்க பார்க்கலாம். சரி கணேஷ் பாபு, சொல்லுங்க சார். இனிப்பு வகைகளில் மிஸ்டர் கணேஷ் பாபுவுக்கு பிடித்தது என்ன? பணியாரம். மாமியாரா மருமகளா பணியாரத்துக்கு ஒரு கதை இருக்கு சார். ஓகே, அம்மா என்னம்மா பணியாரத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு கதை வச்சிருக்காரு அவரு. முதல்ல 2 பேருமே பணியாரம்னு சொல்லியிருக்காங்க. முதல்ல 50-50 100 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஓகே, இந்த பணியாரம் கதைக்கு வரணும். வாட் இஸ் த பணியாரம் பிஹைண்ட்? டெல் மீ. சின்ன பிள்ளைல பணியாரம் சுட்டு வாரியில வச்சிருந்தேன். ஓகே, அது ஸ்கூல் விட்டு வந்தோடனே அந்த ஒரு வாளி பணியாரத்தை அவனே தின்ட்டான். ஒரு வாளி பணியாரத்தை தனி மனிதனாக முடிக்கக்கூடிய ஒரு சாமர்த்தியம் அந்த வயதிலே உங்களுக்கு இருந்ததனால தான் பிற்காலத்தில் நீங்கள் இவ்வளவு பெரிய நடிகராக வந்திருக்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷம். அடுத்ததாக தர்ஷினி ஃபேமிலி, தமிழ் சினிமாவின் கதாநாயகிகளில் உங்கள் மகன் உங்கள் கணவர் இவர் பயங்கரமாக ஜொல்லுவிடும் நடிகை யார்? ஜோதிகா, நயன்தாரா, சிம்ரன், த்ரிஷா. காமிங்க பார்க்கலாம். பிரதர் சொல்லுங்க. சரி, என்ன பதில் சொல்லுங்க. அவங்க 2 பேரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஜோதிகா. ஜோதிக் மாமியாரா மருமகளா பாரு, 2 பேரும் அப்படியே ஜோதிகா அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா பெருமையா, என் கணவருக்கு ஜோதிகாவை பிடிச்சிருக்கு அப்படின்னு. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு பெருமை, உங்களுக்கு ஒரு சந்தோஷம். நல்ல திறமையான ஒரு நடிகை, ரொம்ப ஹாப்பி. 2 பேரும் ஜோதிகா அப்படின்ற பேரால உங்களுக்கு 100 மதிப்பெண்கள் வரும்னு என்னைக்காவது யோசிச்சு பார்த்தீங்களா? இல்ல. ஸோ ஜோதிகாக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. சொல்லுங்க, தேங்க்யூ ஜோதிகா சொல்லுங்க. கண்டிப்பா தேங்க்ஸ் சொல்லணும்னா எங்களுக்கும் அவங்கள ரொம்ப பிடிக்கும். அப்படியா? வெரி குட். ஸோ நீங்க எல்லாம் பயங்கரமா உங்களுடைய ஆப்ஷன்ஸ் எல்லாத்தையுமே நான் சொன்னதுக்கு அப்புறம் நீங்க ரொம்ப தெளிவா அதை எழுதினதுனால இந்த தடவை வெறும் கேள்வி மட்டும்தான், ஆப்ஷன்ஸே கொடுக்க போறது இல்லை. நீங்க என்ன எழுதுறீங்களோ அதுதான் பதில். பரவாயில்லையா? ஓகே, பட் அதுக்கும் அதே 100 மதிப்பெண்கள் தான். 2 பேரும் கரெக்டாக சொன்னீங்கன்னா, அப்படி இல்லைன்னா 50-50, அப்படி இல்லைன்னா எதுவுமே கிடையாது.
ஓகே, இப்போ கேட்டுருவோம். எதை பற்றியும் பிரச்சனை இல்லாமல் கேட்போம். ரோஹிணி குடும்பத்துக்கு அடுத்த கேள்வி, எந்த மாதிரியான விஷயங்களில் மிஸ்டர் பாலாஜி ரொம்ப பிடிவாதமாக இருப்பார்? பயங்கர பிடிவாதமாக இருப்பார். அது சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு விஷயத்தில் மட்டும் பயங்கர பிடிவாதமாக இருப்பார். அது என்ன விஷயம்? என்ன எழுதிருக்கீங்க அப்படின்றது நம்ம நேயர்களுக்கு காட்டலாம். திருப்புங்க. பாலாஜி சார், சொல்லுங்க சொல்லுங்க. உங்க வீட்ல யாரு கரெக்டா பதில் அளிச்சிருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? ஒய்ஃப். ஒய்ஃப். ஓகே ஓகே. ஃபர்ஸ்ட் ரோஹிணி படிங்க. அப்படி எதுவுமே இல்லை. அப்படி எதுவுமே இல்ல. பிடிவாதம்லாம் பிடிக்க மாட்டாரு. பிடிவாதம்லாம் பிடிக்க அவர் பிடிவாதம்லாம் பிடிக்க மாட்டாரு அப்படின்ட்டு உங்க மனைவி சொல்லியிருக்காங்க. அம்மா நீங்க சொல்லுங்க. அவனுக்கு எது பிடிச்சதோ அதை நாங்கள் ஒத்துப்போம். அப்படி வேண்டாம்னு சொன்னாதான் அவனுக்கு கொஞ்சம் கோவப்படுவோம். அவ்வளோதான். இதுதான், அதாவது ஜென்ரலா ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காங்க. பட் நீங்க இதுக்கு என்ன பதில் சொல்லியிருக்கீங்க? நான் காஃபி வேணும்னு கேட்பேன்னு சொன்னேன். ஒரு கப்பு காஃபிக்காகவா? மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. ரெண்டு பேருமே ஆக்சுவலா சரியா சொல்லல. அதனால ரெண்டு பேருமே மதிப்பெண் இழக்கிறீர்கள். ஒன்றும் பண்ண முடியாதுமா, தப்பா நினைச்சுக்காதீங்க. இப்படி ஒரு கேள்வி நீங்க எதிர்பார்க்கவே முடியாது. அது குறிப்பா மிஸ்ஸஸ் கணேஷ் பாபு இப்படி ஒரு கேள்வி எதிர்பார்த்திருக்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் மிஸ்டர் கணேஷ் பாபு எத்தனை மணிக்கு எந்திரிப்பார்? அப்படியே காமிங்க எனக்கு அதை. மிஸ்டர் கணேஷ் பாபு, பதில் என்னன்றது நீங்களே சொல்றீங்க. எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? 10 மணி. 10 மணி. உங்க அம்மா மனைவி ரெண்டு பேருமே ஒற்றுமையாக 11 மணின்னு எழுதியிருக்காங்க. மாமியாரும் ஸ்வாஹா மருமகளும் ஸ்வாஹா. உங்க ரெண்டு பேருக்குமே இந்த மதிப்பெண்கள் தர முடியாது. காரணம் அவர் லேட்டா எழுந்ததுதான், இங்க கிடையாது. இப்ப அடுத்த கேள்வியை நம்ம தர்ஷினி ஃபேமிலிக்கு அப்படியே திசை திருப்பி விட போகிறோம். மிஸ்டர் சிவா, தொலைக்காட்சிகளில் எந்த மாதிரி நிகழ்ச்சிகளை அவர் விரும்பி பார்ப்பார் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. எது சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சிகள் வந்ததுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும்? இதுதான் கேள்வி. காமிங்க பார்க்கலாம். மிஸ்டர் சிவா, சொல்லுங்க ப்ரோ. உங்க வீட்ல யார் கரெக்டா ஆன்சர் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒய்ஃப் கரெக்டாக சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வைஃப் கரெக்டா சொல்லிருப்பாங்க. ஓகே, நீங்க எந்த மாதிரி நிகழ்ச்சிகள் ரெகுலரா பாப்பீங்க? அரசியல் சம்மந்தப்பட்ட அரசியல் சம்பந்தப்பட்ட நிகழ்ச்சி. ஸோ அது பாலிடிக்ஸ் நியூஸ்னு வச்சுக்கலாமா நிறைய? அது தகுந்த மாதிரி பார்ப்பேன். மாமியார் ஆஹா மருமக ஸ்வாஹா. நீங்க என்ன எழுதுனீங்கன்னு படிங்க தர்ஷினி. அப்படியே நான் மேட்ச் அதிகமா பாப்பாரு. கிரிக்கெட் அதிகமா பாப்பாரு அப்படின்னு எழுதிருக்கீங்க. ஆனா நியூஸ்னு ரொம்ப அழகா எழுதினது யார் தெரியுமா? உங்க அம்மா. ஐயோ, உங்க அம்மா தான் உங்க ஃபேமிலிக்கு இப்போ 50 மதிப்பெண் வாங்கிட்டு வந்திருக்காங்க. அதனால இங்கேருந்து ஒரு ஃப்ளைங் கிஸ் உங்க அம்மா கொடுங்க. மா ரொம்ப தேங்க்ஸ்மா, என்னை கரெக்டாக புரிஞ்சு வச்சிருக்கீங்க. ஸோ இந்த ரவுண்டோட முடிவில் ரோஹிணி ஃபேமிலி முதல் கேள்விக்கு சரியான பதில் ரெண்டு பேரும் சொல்லியும் இரண்டாவது கேள்விக்கு சொல்ல முடியாம போனதுனால 100 மதிப்பெண்கள் பெறுகிறீர்கள். தேங்க்யூ. அடுத்தது கணேஷ் பாபு ஃபேமிலியும் எக்ஸாக்டா அதே மாதிரி பண்ணதுனால அவர் லேட்டா எழுந்த ஒரே காரணத்தினால ஒரு 100 மதிப்பெண்கள் இழந்திருக்காங்க. ஆனா ரெண்டு பேரும் தப்பான பதிலையும் ஒத்துமையா சொல்லி ஒரு நல்ல மாமியார் மருமகள் அப்படின்ற பேர் எடுத்திருக்கீங்க. அந்த பெருமையோட ஒரு 100 மதிப்பெண்கள். கங்க்ராச்சுலேஷன்ஸ். அடுத்ததாக மிஸ்டர் சிவா, தர்ஷினி அவங்களுடைய ஃபேமிலி சிவாவுடைய குணாதிசயங்கள்லாம் பற்றின கேள்விகள் கேட்கும்போது ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் கேள்விக்கு சரியான பதில், செகண்ட் கேள்விக்கு ஜஸ்ட் அவங்க அம்மா நியூஸ்னு ஒரு சூப்பரான பதிலை சொல்லி இந்த ஃபேமிலியை லீடிங்க்கு கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இந்த ரவுண்டுடைய முடிவில் 150 மதிப்பெண்கள் பெற்று முன்னணியில் இருப்பது தர்ஷினி அண்ட் ஃபேமிலி. இந்த ரவுண்ட் எந்த அளவுக்கு ஒரு மாமியாருக்கும் மருமகளுக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஒரு குடும்பத்தில் அப்படின்றத வலியுறுத்துற ஒரு ரவுண்டாகவும் இதை நீங்க வச்சுக்கலாம். இந்த ரவுண்டுடைய பேர் உனக்கும் எனக்கும். இந்த ரவுண்டுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, மாமியார் ஆகிய உங்களிடம் உங்க மருமகளை பற்றி ஒரு 3 சம்பவங்கள், நாங்க கேட்குற கேள்வியின் அடிப்படையில் ஒரு 3 சம்பவங்கள் நீங்க அதை சொல்லணும். திருப்பி அதே கேள்வியை உங்க மருமகள் எல்லாருக்கிட்டையும் அது தனித்தனியாக கேட்போம். நீங்க சொன்ன அந்த சம்பவங்களை ஒவ்வொரு சம்பவமும் அவங்க எவ்வளோக்கு எவ்வளோ கரெக்டாக நினைவு கூறுறாங்களோ, 3 கேள்வி. இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற 3 இன்சிடென்ட்ஸ் அதே 3 இன்சிடென்ட்ஸ் அவங்களும் சொல்லிட்டாங்க அப்படின்னா ஒரு இன்சிடென்ட்டுக்கு 200 பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு 3 இன்சிடென்ட்டுக்கு ஒரே டைமில் 600 பாயிண்ட் நீங்கள் வின் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ ரோஹிணி ஃபேமிலி
ஃபர்ஸ்ட் கேள்வி உங்களுக்கு தான். உங்கள் மருமகள் ஒரு கெட்டிக்காரி அப்படின்னு நீங்க மெச்சிய தருணங்கள் இருக்கும். அதுல ஒரு 3 சொல்லுங்க எங்களுக்காக. ஒரு வாட்டி வந்து எங்கள் பையனுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு. அப்போ வந்து ஆப்ரேஷன் பண்ணாங்க. நாங்களே அவனை தைரியமாக இருந்து கால் நடக்க வைக்கிறதுக்கெல்லாம் கஷ்டப்பட்டோம். ஆனால் அவக்கு தைரியமாக இருந்து படிக்கட்டுலாம் ஏறு எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் அவன் பையனை குணப்படுத்தினான். ஆனால் எங்களோட கூட இருந்திருந்தான்னா கூட அவ்வளோ சீக்கிரம் நாங்கள் பண்ண மாட்டோம். தைரியமாக செஞ்சாவோம். அதுவே நான் எங்கள் வீட்டில் எல்லாருக்கிட்டே சொல்லுவோம். அவனை வச்சு அவனை நல்லா நடக்க வச்சா சீக்கிரமா. நம்மளா இருந்தால் பயந்துருப்போம். ஐயோ காலை அசைக்காதரா அப்படி இப்படின்னு சொல்லுவோன்னு சொல்லிட்டு நானே சொல்லுவேன் எல்லார்ட்டையும். அந்த ஒரு தைரியமான எது ஒன்றும் தைரியமாக செய்யக்கூடிய இது திறமை அவளுக்கு இருக்குது. ஓகே, இது வந்து 1. இன்னும் 2. ரெண்டாவது, யாராச்சும் திடீர்னு வந்துட்டாங்கன்னா சமையல்லாம் செய்யணும்னா எத்தனை பேருமா ஒரு 5 பேர்னா அது கரெக்டாக திட்டமாக செய்வாங்க. ஒரு வாட்டி இன்னைக்கு வராங்கம்மா, மாப்பிள்ளை பொண்ணு வராங்கம்மா, கோலம் போட்டு வைப்போனா சூப்பராக கோலம் போட்டு வச்சுருந்தா. அதெல்லாம் பார்க்கறதுக்கு பரவாயில்ல ரோஹினி கோலம் கூட போடுது, வாய் தான் ஆடுதுன்னு பார்த்தா கோலமும் போடுது அப்படின்னு சொல்லுவோம். அவ்வளோதான். ரோஹினி, இந்த ரவுண்டு பேர் வந்து உனக்கும் எனக்கும். அதாவது இதில் எப்படின்னா, உங்க மாமியாருக்கு ஒரு சுச்சுவேஷன் கொடுப்போம். அதில் அவங்க ஒரு 3 எக்ஸ்பீரியன்சஸ் உங்களை பற்றி ஷேர் பண்ணியிருக்காங்க. இல்லை குறிப்பாக என்னென்னா, என்னுடைய மருமக ரொம்ப கெட்டிக்காரி அப்படின்ட்டு அவங்க ரொம்ப மெச்சின ஒரு 3 தருணங்கள் இருக்கா அப்படின்னு நாங்கள் கேட்டதுக்கு நிறைய இருக்குது. அதில் 3 சொல்கிறேன்னு சொல்லிட்டு 3 விஷயத்த ரொம்ப முக்கியமாக சொன்னாங்க. ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்த தருணத்தில் உங்கள் மாமியார் உங்களை கெட்டிக்காரின்னு சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்கள். லவ் மேரேஜ் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து லைஃப்க்கு வந்தோம். ஸோ ஆரம்பத்தில் அவருடைய ஸ்டேஜஸ் எல்லாமே வந்து இன்னைக்கு வேறு லெவலில் வந்து ஒர்க் வைஸ் வந்து நிறையா நான் ஹெல்ப் பண்ணியிருக்கிறதுனால கெட்டிக்காரின்னு சொல்லியிருக்கலாம். இன்னும் 2 இன்சிடென்ட்ஸ் நீங்கள் ஏதாவது சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை சொல்லலாம். ஓகே, எல்லார்கிட்டையும் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து நான் பழகிடுவேன், பேசிடுவேன், அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அவங்களுடைய ரிலேஷன் எல்லாருக்கூடையுமே வந்து ரொம்ப ஈஸியாக வந்து பாண்டாகி பைண்டிங் வந்துடும். ஸோ எல்லாருக்கிட்டையும் ரொம்ப ஈஸியாக வந்து அட்டாச்மெண்ட் அண்டு பழகிறதுனால கெட்டிக்காரின்னு சொல்லியிருக்கலாம். 3வது, எந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் அவங்கள ரொம்ப அட்ராக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு தோணுது? அவருக்கு ஆக்சிடெண்ட் ஆன டைமில் வந்து கூடவே இருந்து பார்த்து நிறைய விஷயங்கள் வந்து ஹெல்ப் பண்ணது. அவர் எந்திரிச்சு அதாவது ரொம்ப லேட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி டாக்டர் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி நடப்பார், சீக்கிரமாக இது பண்ணுவாருன்னு சொல்லி கூடவே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் இது பண்ணி சீக்கிரமாகவே நடக்க ஆரம்பித்தார் அந்த ஆக்சிடெண்ட்டுக்கு அப்புறமா. ஸோ அந்த ஆக்சிடெண்ட் டைமில் வந்து மேபி என்ன இது பண்ணியிருக்கலாம்னு நினைக்கிறேன். நீங்களும் வந்து உங்கள் ஃபேமிலியை ஜாயின் பண்ணிக்கோங்க, வாங்க கம். ரோஹினி, ஃபர்ஸ்ட் நீங்க ரீகால் பண்ண இன்சிடென்ட் தான் அவங்க ஃபர்ஸ்ட் சொன்னது. அதாவது தன்னுடைய மகனை நீங்க பாத்துக்கிட்ட விதம். அதன் மூலமா 200 பாயிண்ட் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மிச்சம் 2 உங்களுக்கு தெரிய வேண்டாமா? இப்போ சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருது. அவங்க என்ன சொன்னாங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நீங்க யாராவது வீட்டுக்கு வந்தாங்கன்னா, ஒரு 4-5 பேர் வந்தாங்கன்னா கூட டக்குன்னு ரொம்ப அளவா திட்டமிட்டு பிளான் பண்ணி சூப்பரா சமைப்பீங்க அப்படின்னாங்க. அந்த ஒரு தன்மை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், கோலம் போடுவேன். இது எல்லாம் இங்க வந்து சொல்லுங்க. அங்கேயே சொல்லியிருந்தா ஒரு 200 பாயிண்ட். எனக்கு சில விஷயங்கள் சரியா அது இதுதான் அப்படிங்கிறது அங்க தோணல. கோலம் போடுறது தான் சொன்னாங்க. அப்படி அதாவது இப்படி ஒரு பொண்ணு கோலம் போட்டு நான் பார்த்ததே இல்லை அப்படிலாம் சொன்னாங்க அப்படின்னு சொல்ல வரல. நீங்க கோலம் போடுவீங்கன்னே தெரியாத போது கோலம் போட்டிருக்கீங்க அப்படின்றது எவ்வளவு பெரிய விஷயம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரோஹினி. நிஜமாவே ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே உங்களை ரீகால் பண்ணாங்க. அது எந்த ஒரு தாய்க்கும் இருக்கக்கூடிய ஒரு உணர்வு அது. கங்க்ராச்சுலேஷன்ஸ், 200 பாயிண்ட் உங்க ஃபேமிலிக்கு. தேங்க்யூ. அடுத்த டீம் மிஸ்டர் கணேஷ் பாபு, உங்களோட டீம். கணேஷ் பாபு, ஒரு விஷயம் கேள்விப்பட்டாமல் அவங்கள பற்றி நாங்கள் எல்லாம் செட்டுக்கு வெளில பேசிகிட்டு இருக்கும்போது, நான் கணேஷ் பாபுலாம் பேசிகிட்டு இருக்கும்போது, அவருக்கு ஒரு மகனுக்குரிய ஒரு ஆசை என்னென்னா, எங்கள் அம்மா சூப்பராக பாடுவாங்க. என்னென்னா, நான் சின்ன வயசில் நான் தூங்குறதுக்கு எங்கள் அம்மா பாடின ஒரு தாலாட்டு பாட்டை இன்றைக்கி என் பையனுக்கு பாடுறாங்க, என் பையனும் அதுக்கே தூங்குறான் அப்படின்னு அவருக்கு ஒரு ரொம்ப ரொம்ப ஆசை. அந்த தாலாட்டு பாட்டு நாங்கள் கேட்கணும்னு ஆசைப்பட்றோம். முத்தான முத்தல்லவோ, முதிர்ந்து வந்த முத்தல்லவோ, கட்டான மலர் அல்லவோ, கடவுள் தந்த பொருள் அல்லவோ. ஏன் இவர் வந்து சண்டே காலைல 11 மணி வரைக்கும் தூங்குறாருன்னு இப்போ தான் புரியுது. சரிம்மா, இப்போ வந்து உங்ககிட்ட ரொம்ப சீரியஸான ஒரு கொஸ்டின். உங்கள் மருமகளை பற்றி உங்கள் உறவுக்காரங்க கிட்ட நீங்கள் பெருமையாக சொல்கிற 3 விஷயம் எதுவாக இருக்கும்? எனக்கு இடுப்பு வலி வந்து ரொம்ப முடியாமல் இருந்த நேரத்தில் நல்லா கவனிச்சுக்கிடுச்சு. 2 மாதமும் படுக்கையை விட்டு எந்திரிக்கலை.
அப்போ நல்லா ஒரு தாயை கவனிச்சுக்கிற மாதிரி கவனிச்சிருச்சு. ரெண்டாவது வந்து இப்போ பேதங்கள் இல்லாமல் வித்தியாசம் இல்லாமல் இந்த பையன்களுக்கு 3 பையன்கள் தான். கூட்டு குடும்பத்தில் சாப்பாடு பரிமாற்ற விஷயங்கள்ல இப்போ எவ்வளவோ பிரச்சனைகள்லாம் வருது. ஆமா, ஆமா, ஆமா. அந்த பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கணும்னு நான் என்ன எதிர்பார்த்தனோ அந்த அளவுக்கு அதோட பரிமாற்றங்கள் கரெக்டாக இருக்கும். விசேஷ நாள்களில் அவங்க வீட்டில் வேறு மாதிரி எதுவும் முறைகள் இருந்திருக்கலாம், இங்கே வேறு முறைகள் இருக்கலாம். அப்படி இருக்கும்போது நான் சொன்ன முறையை எடுத்துக்கிட்டு அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுவேன். ஓகே. ஸோ மிஸ்டர் கணேஷ் பாபு அவருடைய அம்மா ஒரு மாமியார் ஸ்தானத்திலிருந்து தன்னுடைய மருமகளை பற்றி உறவினர்களுக்கு என்ன சொல்றாங்க என்ற 3 விஷயங்களை இது வரைக்கும் பெருமையாக நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்றத கேட்டிருக்கோம். இப்போ மிஸ்ஸஸ் கணேஷ் பாபு அவங்க வந்து இவங்க சொன்ன இந்த 3 விஷயத்துல எத்தனை விஷயங்களை மேட்ச் பண்ணி சொல்றாங்கன்னு பார்ப்போம். அதன் மூலமா எத்தனை மதிப்பெண்கள் பெறுறாங்கன்றத பார்ப்போம். வனிதா, சொல்லுங்க. உங்களுடைய மாமியார் அவங்க கிட்ட நாங்க கேட்ட கேள்வி இதுதான். உங்க மருமகளை பற்றி உங்க உறவுக்காரங்க கிட்ட நீங்க பெருமையா சொல்லும் விஷயங்கள் 3 சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ உங்களை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயத்தை பத்தி அவங்க உறவுக்காரங்க கிட்ட உங்களுடைய சம்பந்தமா அவங்க வந்து ரொம்ப பெருமையா சொல்லுவாங்க அப்படின்னு நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்க? அவங்களுக்கு இடுப்பு கொஞ்சம் இதுவாக இருந்தப்போ ஹெல்ப் பண்ணியிருப்பேன். ஓகே. ஹெல்ப் பண்ணுறது தான் ஒத்துமையாக இருக்கு. என்னங்க நீங்க ஆவுன்னா தலைப்புச்சேரி மாதிரி ஹெல்ப் பண்றதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்கீங்களே நீங்க. சரி, வேற ஏதாவது ஒன்று சொல்லுங்க. உங்களுக்கு 2 வாய்ப்புல ஒரு வாய்ப்பு நீங்க சொல்லிட்டீங்க. இப்போ இன்னும் கடைசி வாய்ப்பு ஒன்று இருக்கு. உங்க வீட்டில் பண்டிகைகள்லாம் கொண்டாடுறது உண்டா? கொண்டாடுவோம். அந்த பண்டிகைகள் சம்பந்தமா நீங்க பண்ற ஏதோ ஒன்று அவங்களுக்கு பிடிக்கும்னா எதுவா இருக்கும்? எல்லாரும் ஒற்றுமையாக ஒன்று சேர்ந்து கொண்டாடுவோம். அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா? பிடிக்கும். சரி, ஓகே. அனிதா, உங்க மாமியாருக்கு அந்த இடுப்பு வலி அதன் போது நீங்க பார்த்துக்கிட்ட ஒரு விஷயத்தை தான் அவங்க ஃபர்ஸ்ட் உங்களை வந்து பெருமையா சொன்னாங்க. அடுத்த 2 விஷயம் என்னன்றது உங்களுக்கே தெரிஞ்சுக்கணும்னு ஆசையா இருக்குல்ல, எதை பத்தி அப்படி ரிலேட்டிவ்ஸ் கிட்ட என்னை பத்தி பெருமையா பேசுறாங்கன்னு? ஒன்று, நீங்க வந்து இந்த கூட்டு குடும்ப முறையில் இருக்கிறதுனால நீங்க வந்து எல்லாருக்கும் பரிமாறுற விஷயத்த ரொம்ப ப்ராப்பரா பார்த்து பண்ணுவீங்க. சமைக்கிற விஷயம், பரிமாறுற விஷயம்லாம் ரொம்ப ப்ராப்பரா பண்ணுவீங்க அப்படின்றத பெருமைப்படுத்தி அவங்க நிறைய பேர்கிட்ட சொல்லியிருக்காங்களாம். அடுத்தது, இந்த பண்டிகைகள்லாம் விழாக்கள்லாம் வரும்போது நீங்க வந்து உங்க குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கும், உங்க மாமியார் குடும்பத்துக்கு ஒரு வழக்கம் இருக்கும். பட் அவங்க ஃபேமிலியோடைய அந்த பண்டிகை முறைகளுக்கெல்லாம் நீங்க ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து அதை கொண்டாடுற விதம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லியிருக்காங்க. சரியா? அனிதா, ஃபர்ஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் சொல்லிட்டீங்க. ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ. நீங்க போய் அவங்களோட ஜாயின் பண்ணிக்கலாம். தேங்க்யூ. பார்ட்டிசிபென்ட் தர்ஷினி அண்ட் ஃபேமிலி, உங்க மருமகளிடம் உங்களுக்கு பிடிக்காத 3 விஷயம் என்ன? கோவப்படுவாங்க. சின்ன சின்ன விஷயத்துக்கு டப்பு டப்புன்னு கோவப்பட்டு கொஞ்ச நேரத்தில் ஒரு 1 ஹவரில் பேசிடுவா. ஓகே. அடுத்தது, ரெண்டாவது மருமக, எனக்கு 3 மருமக. அதனால இந்த மருமகளுக்கு செஞ்சிடலாம், இந்த மருமகளுக்கு செஞ்சிடலாம் அப்படின்னு ஒரு இது நினச்சிப்பேன். எனக்கு 3 மருமகளும் ஒன்று தான் அப்படின்னு நினைப்பேன். என் பையன் 3 பையனும் இந்த வீட்டு பையன் தானே, அப்போ அந்த வீட்டு மருமகளும் 3 பேரும் ஒன்று தான் நினைக்கிறது. 2 பேரும் ரிலேட்டிவ். ஓகே. அம்மாவுக்கு இவன் மட்டும் தான் வெளியில இருந்து எடுத்த ஆளு. ஸோ அதாவது என்னன்னா, உங்களை பொறுத்த வரைக்கும் 3 பசங்களும் ஒன்று தான், 3 மருமகளும் ஒன்று தான் அப்படின்றது தான் உங்களுடைய இது. பட் உங்க மருமகளை பொறுத்த வரைக்கும் முதல் 2 பேரோட ரொம்ப அட்டாச்சா இருப்பாங்க. இவன் தர்ஷினி கிட்ட ரொம்ப அட்டாச்சா இருக்க மாட்டாங்கன்னு அவன் நினைச்சிட்டு இருப்பா அப்படின்னு வந்து அவங்களே நினைச்சுப்பாங்க. இல்ல, இப்ப எனக்கு ஒரு டவுட் என்னன்னா, உங்களுக்கு லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். உங்க அண்ணன் 2 பேரும் அரேஞ்ச் மேரேஜ். ஓ, அதனால மேபி அப்படி தோணலாமா? அவங்களுக்கு அது நினைப்பு, எனக்கு அப்படி இல்ல. உங்களுக்கு அப்படி இல்ல. அந்த மாதிரி கிடையாது. மூன்றாவது, ஷூட்டிங் போனா லேட் ஆகி போவோம், அதனால தூங்கட்டும்னு விட்டுருவேன். சும்மா நார்மலா கரெக்டா 8 மணிக்கு மேலதான் எந்திப்பா. இப்போ எல்லாரும் எந்திக்க, அவங்க 2 பேரும் எந்திரிச்சு நீனும் எந்திக்க வேண்டியதானம்மா அப்படிம்பேன். அவ்வளவுதான். புரிஞ்சிருச்சுமா? இப்போ 3 விஷயங்கள் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் கோவப்படுவாங்க. நெக்ஸ்ட், அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்க பார்ஷியாலிட்டி பாக்குறீங்கன்னு நினைச்சுக்கிறாங்க. மூன்றாவது, அவங்க கொஞ்சம் சுறுசுறுப்பா இல்லை, அவங்க லேட்டாக எழுந்துக்கிறாங்க. இந்த 3 விஷயங்கள் உங்களுக்கு பிடிக்காது. ஸோ இதுதான் தர்ஷினியுடைய மாமியார் தர்ஷினி கிட்ட பிடிக்காத 3 விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் தர்ஷினிக்கு அவங்க மாமியாரை பற்றி எந்த அளவுக்கு புரிஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்றது தெரியணும்னா, இப்போ தர்ஷினியை நம்ம கூப்பிடலாம். உங்க மருமகளிடம் உங்களுக்கு பிடிக்காத 3 விஷயங்களை சொல்லுங்க அப்படின்னு உங்க மாமியார் கிட்ட கேட்டோம். நாங்கள் ஒரே ஃப்ளோவில் எல்லாத்தையும் அடிச்சு முடிச்சிட்டாங்க. அதான் டக்கு டக்குன்னு சொல்லியிருப்பாங்களே, நானே சொல்றேன். சொல்லுங்க.
நான் ஃபஸ்ட்டு சொல்லணும்னா நான் ரொம்ப கோவப்படுவேன். அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. நான் அடுத்த விஷயம் என்னவா இருக்கும்? ஒருவேளை நான் கத்தி பேசுவேன், அது பிடிக்காதோ அவங்களுக்கு. அவ்வளவுதானா? ஓகே, இன்னும் லாஸ்ட் கேள்வி உங்ககிட்ட. நான் ரொம்ப நேரம் தூங்குவேன், அது அவங்களுக்கு பிடிக்காது. அடடா, இந்த ரவுண்ட்லயே மேக்ஸிமம் மார்க் வேண்டியது உங்க ஃபேமிலி தான். ஏன்னா நீங்க சொன்ன 3 ஆன்சர்ல 2 ஆன்சர் வந்து மேட்ச் ஆயிருக்கு. ஸோ அப்படியா? 400 மார்க்ஸ் நீங்க வாங்கியிருக்கீங்க. ஓகே. எது தெரியுமா? நீங்க ரொம்ப கோவப்படுவீங்க, நீங்க ரொம்ப லேட்டா எழுந்துப்பீங்க. ஐ கரெக்டாக ஐ, சொல்லுங்க. என்ன ஒரு பெருமை! வா, ஒரு பத்மஸ்ரீ விருது வாங்கின லெவலுக்கு ஒரு ஃபீலிங் வேற. சரி, இங்க வாங்க, இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். நீங்க மிஸ் பண்ணது எதுன்னு நான் சொல்றேன். இங்க கிளம்பி செட்டுக்குள்ள வாங்க. கமான். தர்ஷினி, நீங்க 2 விஷயம் சொன்னீங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் அவங்க வந்து இன்னொன்னு சொன்னாங்க. என்னன்னா, என்னோட மருமகள் வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன காம்ப்ளெக்ஸ் இருக்கு. என்னன்னா, நான் வந்து முதல் 2 மருமகளை தான் நான் ரொம்ப பெருசா நடத்துவேன், இந்த மருமகளை நான் ரொம்ப ரொம்ப கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு. அந்த மாதிரிலாம் கிடையவே கிடையாது. எனக்கு 3 பேரும் ஒரே மாதிரி தான் அப்படின்றது இந்த நிகழ்ச்சி மூலமா அவங்க உங்ககிட்ட சொல்லியிருக்காங்க. சரியா? அதுதான் வந்து நீங்க மிஸ் பண்ணது ஒண்ணு. பட் பரவாயில்ல, அது அவங்களே சொல்லிட்டாங்க. இது அடிக்கடி நான் அவங்க கிட்ட சொல்லிட்டே இருப்பேன். உங்களுக்கு அவங்கள தானே பிடிக்கும், என்ன பிடிக்காதுல்ல அப்படி சொல்லிட்டே இருப்பேன். அப்போ திருப்பி திருப்பி சொல்லுவாங்க, அப்படிலாம் இல்லை, எனக்கு உங்க 3 பேரையும் பிடிக்கும் அப்படி சொல்லிட்டே இருப்பாங்க. நான் இது வரைக்கும் பார்த்ததுலயே வந்து தன்னை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணது ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரே ஆள் இவங்க தான். அது சொல்லிட்டாங்களா? ஐயோ, செமையா இருக்கே. வா, தூங்க ஏந்துக்க மாட்டேன். ஐயோ, நான் நினைச்சேன் எங்க அத்தை மாதிரி வரவே வராது. சரி போங்க, உங்க ஃபேமிலியோட ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ. ஸோ 400 மதிப்பெண்கள். இப்போ வந்து அடுத்த ரவுண்டுக்கு நம்ம போக போறோம். இந்த நிகழ்ச்சியை நான் பண்ணணும்னு ஆசைப்பட்டதே இந்த ரவுண்டுக்காக தான் அப்படின்னு சொல்லுவேன். அடிப்பேன் சொல்லி என் மாமியாரு கில்லி. இந்த ரவுண்ட்ல வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான் நம்ம பண்ண போறோம். நமக்கு இந்த கேள்விக்கு பதில் தெரியுதோ இல்லையோ, ஆனா நம்ம மாமியாருக்கு இது கன்ஃபார்மா பதில் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பஸ்ல துண்டு போட்டு சீட் ரிசர்வ் பண்ணுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு ரவுண்ட் இது. இப்போ நான் ஒரு கேள்வி கேட்ட உடனே எங்க மாமியாருக்கு இதுக்கு பதில் தெரியும் அப்படின்னு நினைக்கிறவங்க பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணலாம். பஸ்ஸரை ப்ரெஸ் பண்ணவங்களுடைய மாமியார் அதுக்கு கரெக்டான பதில் சொன்னாங்கன்னா 100 மார்க்ஸ், அப்படியே 100 பாயிண்ட்ஸ். தப்பா இருந்துச்சுன்னா 100 மார்க்ஸ் மைனஸ். சரியா? ஸோ அதனால பஸ்ஸர்ல நீங்க கை வைக்கிறதுக்கு முன்னாடி உங்க மாமியாருக்கு இதுக்கு பதில் தெரியுமா தெரியாதா அப்படின்றத யோசிச்சு கை வைங்க. இல்ல வீட்டில் எல்லாத்துக்கும் என்ன குறை சொல்வீங்கல்ல, இன்னைக்கு பாருங்க மாட்டி விடுறேன், எல்லாத்துக்கும் போட்டு போட்டு அமுக்கி விட்டு அதை டெய்லரிங் மிஷின் மாதிரி யூஸ் பண்ணாதீங்க. ஓகே, முதல் கேள்வி. எங்க மாமியார் சென்னை பாஷையில் பேசுவார்? ரோஹிணி ஃபேமிலி தான் முதல்ல அடிச்சது. ஸோ மேடம் மறுபடியும் உங்களை மாட்டி விட்டுருக்காங்க. சொல்லுங்க. என்னாமே எங்கமே வந்த, எதுக்குமே எங்க வீட்டுக்கு வந்த, போமே பட பெஜாராகுதுமா உங்ககிட்ட. That's the point that we need. துண்டியா கூட்டாண்டா என்ன பண்ணிருக்கிற? ஐயோ, சென்னை பாஷை இவங்களை வாழ வைத்தது என்று நான் தைரியமாக சொல்லுவேன். 100 மதிப்பெண்கள் பெறுகிறார்கள் ஆர்ஜே ரோஹிணி அண்ட் ஃபேமிலி. ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இப்போ அடுத்ததாக முருகப்பெருமான் இருக்கார் இல்லையா, அந்த முருகப்பெருமானுடைய வேறு பெயர்கள் ஒரு 4 பெயர்கள் சொல்லுங்க. தர்ஷினி அண்ட் ஃபேமிலி. சுப்பிரமணி, கந்தா, கடம்பா. கந்தா கடம்பா இது சினிமா நேம் தானே? இல்ல 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 இல்ல, ஒரு பேரே இதுதான் வரும். சரி, நீங்க சொன்னது வந்து ரொம்ப சரியா இருந்ததுனால உங்களுக்காக 100 மதிப்பெண்கள் தருகிறோம். தர்ஷினி ஃபேமிலியை முருகன் காப்பாற்றி விட்டார். இப்போ அடுத்தது இருக்கிறதே ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஓடி விளையாடு பாப்பா. இந்த பாட்டோட அடுத்த வரி சொல்லுங்க கணேஷ் பாபு ஃபேமிலி. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது பாப்பா, கூடி விளையாடு பாப்பா, நீ ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. ஓகே, எக்ஸ்ட்ராவா 2 லைன் நீங்க சொன்னதுக்காக இன்னும் 50 மதிப்பெண்லாம் தர முடியாது. ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா தான் ஆன்சர். அதற்காக கணேஷ் பாபு ஃபேமிலிக்கு 100 மதிப்பெண்கள் தருகிறோம். கங்க்ராச்சுலேஷன். இப்போ கன்ஃபார்மா எல்லா மாமியாரும் மாட்ட போறீங்க. 6 சுவைகள் என்னென்ன? கமான், நீங்க சொல்லுங்க. இனிப்பு, காரம், உப்பு, புளிப்பு, துவர்ப்பு, கசப்பு. அதாவது இனிப்பு, புளிப்பு, கசப்பு, உவர்ப்பு, துவர்ப்பு, கார்ப்பு. இதுதான் வந்து தூய தமிழ்ல இருக்குது. பட் நீங்க அது மேட்ச் பண்ற மாதிரி தான் சொன்னீங்க. ஸோ 100 மதிப்பெண்கள் தருகிறோம். இப்போ அடுத்தது ரொம்ப ரொம்ப ஈஸியா, இது எல்லா மாமியாரும் ஆன்சர் பண்ணும். அநேகமா அதுக்கு ஒரே டைம்ல பஸ்ஸர் அடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆல் கேமராஸ் அலர்ட்டா இருங்க ப்ளீஸ்.
இதுதான் அந்த பழமொழி. மாமியார் உடைச்சா டேஷ், மாமியார் உடைச்சா டேஷ் குடம், மருமகள் உடைச்சா டேஷ் குடம். சொல்லுங்கம்மா. மருமக உடைச்சா மண் குடம், மாமியார் வச்சா பொன் குடம். நான் சொல்லலாமா? மாமியார் உடைச்சா மண் சட்டி, மருமக உடைச்சா பொன் சட்டி. அதுதான் நானும் சொன்னேன். அதை தான் நீங்களும் சொல்லலையே. மாமியார் உடைச்சா மண் குடம், மருமக உடைச்சா பொன் பொன் குடம். குடம். ஆனா நீங்க ரிவர்ஸ்ல சொல்லிட்டீங்க. மாமியார் உடைச்சா பொன் குடம், மருமகள் உடைச்சா மண் குடம்ட்டீங்க. சரியா? 100 மார்க்ஸ் மைனஸ். தெரியல, ரோஹிணி ஏதோ கோவத்துல பானையை தூக்கி போட்டு உடைச்சிருக்கலாம். அந்த மாதிரியான பொண்ணா மாதிரிலாம் தெரியல எனக்கு. ஆனா எல்லாருக்காகவும் நீங்க அந்த பதிலை சொல்லி மதிப்பெண்ணே இல்லைன்னு தெரிஞ்சாலும் அந்த பதிலை நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா? அதுக்காக உங்களுக்கு கை மட்டும் தான் தட்ட முடியும், தப்பா நினைக்காதீங்க. இப்ப அடுத்ததாக சம்சாரம் மின்சாரம் படத்தில் ஆச்சி மனோரமா அவர்கள் சொன்ன ஃபேமஸான வசனம் என்ன? கம்முன்னு கடை. அமுக்கி முடிக்கிறதுக்கு முன்னாடியே கம்முனு கடை. வா, வாட் அ லவ்லி ஆன்சர். அங்க பஸ்ஸர் முடியும் போது ஆன்சர் சொல்லிட்டாங்க. கண்ணம்மா அப்படின்னு கேட்ட உடனே அவங்க அதுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. சொல்லுங்க, நான் அப்ப கண்ணம்மான்னு சொல்றேன், நீங்க கண்ணம்மா, கம்முன்னு கடம்மா. பரவாயில்ல. எனிவேஸ் 100 பாயிண்ட் உங்களுக்கு வந்து மறைந்த மாமேதை மனோரமா ஆட்சி வாங்கி தந்திருக்காங்க. இப்ப அடுத்ததாக சூடி கொடுத்த சுடக்கூடியார் யாரு? என்னமோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி அமைக்கிட்டோம். பதில் சொல்ல போறது மாமியார்ன்றது கொஞ்சம் கூட உங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியுமான்றது. மணிமேகலை. மணிமேகலை. சூடி கொடுத்த சுடக்குடி மணிமேகலையா? ரோஹிணி ஆன்சர் சொல்றேன்னு சொல்றாங்க, சொல்லுங்க. ஆண்டாள். ஆண்டாள். அவங்க அம்மா பேரு. இப்படி பண்ணிட்டீங்க. உங்க அம்மா பேரா? உங்க பாட்டி பேர் ஆண்டாளா? கண்டிப்பா பார்ப்பாங்க. எப்பேற்பட்ட மருமக! பொது இடத்துல மாமியார் பேரை சொல்லக்கூடாதுன்றதுக்காக ஆன்சரை மாத்தி சொல்லியிருக்காங்க பாருங்க. வாட்ட மருமகள், வாட்ட அவங்களும் நீங்களும் ஒரு ஷோக்கு வரணுமா? அதுதான் என்னோட ஆசை. அடிப்பே சொல்லி ஏ மாமியார் கில்லி அப்படின்ற இந்த ஒரு அற்புதமான ரவுண்டோடைய முடிவில், இந்த பஸ்ஸர் ரவுண்டோட முடிவில் ரொம்ப முக்கியமான ஒரு இறுதி சுற்றுல நம்ம இங்க இருக்கோம். ஸோ நீங்க வாங்கியிருக்கிற பாயிண்ட்ஸ் உடைய அளவு என்னன்றது உங்களுக்கு தெரியும். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இது வந்து ஒரு துலாபாரம். இதுல வந்து மாமியாரை உட்காத்தி வச்சு அந்த துலாபாரத்துக்கு மருமகள் என்ன ஈடா கொடுக்க முடியும் அப்படின்றது இதுல பார்க்க போறோம். இதுல ஏன் வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ரூல் என்ன அப்படின்னா, யார் அதிக மதிப்பெண் பெற்றிருக்காங்களோ அவங்க தான் ஃபர்ஸ்ட் விளையாடுவாங்க, அதுக்கப்புறம் செகண்ட், அதுக்கப்புறம் தேர்ட். லீஸ்டா இருக்கிறவங்க ஏன் கடைசியா விளையாடுறாங்க அப்படின்றதுக்கான காரணத்தை நான் சொல்றேன். இந்த துலாபாரத்தை கரெக்டா மாமியாரோட எடைக்கெடை எந்த மருமகள் மேட்ச் பண்றாங்களோ அது எத்தனை செகண்ட்ஸ்ல மேட்ச் பண்றாங்க அப்படின்றது தான் ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இதுல வந்து யாராவது ஒருத்தர் 60 செகண்ட்ல மேட்ச் பண்றாங்க, சிலர் 45 செகண்ட். யாரு 44 செகண்ட்ல மேட்ச் பண்ணாலும் அவங்க தான் இந்த இதுல வின்னர். அவங்களுக்கு தான் 600 பாயிண்ட் அப்படியே ஒரே டேக்ல கிடைக்கும். ஸோ லீஸ்டா இருக்கிறவங்க கடைசியா இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா ஆக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த ஒரு வேலையை நாங்க பண்றோம். அதனால எல்லாருக்கும் வின்னிங் சான்சஸ் பிரைட்டா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால தான் இந்த ரவுண்டை இப்படி அமைச்சிருக்கும். ஸோ அந்த வகையில பார்க்கும்போது முதல் இடத்தில் இருக்கக்கூடிய தர்ஷினி ஃபேமிலியிலேருந்து தர்ஷினி அவங்க தான் வந்து இப்போ மாமியாருக்கு ஈடு இணையா என்னென்ன பொருட்கள்லாம் வைக்க போறாங்க, அந்த எடைக்கு எடை எப்படி ஈக்குவல் செய்ய போறாங்க அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ லெட்ஸ் வெல்கம் தர்ஷினி. தர்ஷினி, இப்போ என்னன்னா இதுல உங்க மாமியாரை உட்காந்து வைக்க போறோம், சரியா? ஒரு தராசு தட்டுல. இன்னொரு சைடு இங்க வந்து செட்டு ஃபுல்லா நிறைய இருக்கு. பாத்தீங்கன்னா இங்க வெயிட்ஸ் இருக்கு, அங்க சாண்ட் பேக்ஸ் இருக்கு, இளநீ இருக்கு, இங்க பாருங்க மளிகை சாமான்லாம் இருக்கு, இதெல்லாமே இருக்கு, சரியா? உங்க மாமியாரோட எடைக்கெடை நீங்க மேட்ச் பண்ணி அந்த தராசை ஈக்குவல் பண்ணணும். இதுதான் உங்களுடைய டாஸ்க். இது மேலே போனாலும் இதுவா இருக்கும், கீழே வந்தாலும் தப்பு. ஸோ மேக்ஸிமம் எவ்வளவு தூரம் மேட்ச் ஆகுது ஈக்குவலா இருக்கணும். ஆனா அது எவ்வளவு வேகமா நீங்க பண்றீங்க அப்படின்றது தான் உங்களுடைய சாமர்த்தியத்தை காட்டுது. இட்ஸ் கோயிங் டு பி ஒன்லி ஒன் வின்னர் இன் திஸ் ரவுண்ட். அது யாரா வேணா இருக்கலாம், அதை மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க, சரியா? 5 4 3 2 1 and your time starts now. 10 செகண்ட் போச்சு, 15 செகண்ட் போச்சு. என்ன தட்டு மேலே வர மாட்டேங்குது, பார்த்து வைங்க. வைங்க வைங்க, நகரவே மாட்டேங்கிறாங்க. ஐயோ
எடுங்க எடுங்க. தட்டு மேல வருது. இளநீலாம் உங்களுக்கு என்ன வச்சீங்கன்னா திருப்பி கீழே வந்துடும். அவுட்டு அவுட்டு அவுட்டு. நன்றி நன்றி. வாங்க எடுங்க. இன்னும் உங்க மாமியார் தரையிலேருந்து கொஞ்சம் தான் மேல வந்திருக்காங்க. வந்துட்டீங்க. ரொம்ப மேல போயிட்டாங்க. பேலன்ஸ் ஆகுது. இருங்க இருங்க இருங்க. அதுதான் நிற்கும் ஒரு இடத்துல. எடுங்க. நீங்க தான் பண்ணணும். நானா பண்ண முடியும்? யார் மாமியார்? அது உங்க மாமியார் தானே. பண்ணுங்க. தோராயமா இருக்கு. ஓகே, நிக்கவே மாட்டேங்குது. ஓகே, குட் ஒன், குட் ஜாப். வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். தர்ஷினி பயங்கர வேகமா ஓடி ஒரு மின்னல் வேக வீராங்கனையா இருக்கிற எல்லாத்தையும் எடுத்து வச்சிட்டீங்க. விட்டா எங்க ஜிம்மி ஜிப் கேமராவெல்லாம் பிடிங்கி வச்சிருப்பீங்கன்னு நினைச்சேன். அந்த அளவுக்கு உங்க மாமியாரோட வெயிட்டை ஈக்குவல் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க. சரி, நீங்க மொத்தம் இதை வந்து எவ்வளவு நிமிஷத்துல பண்ணிருக்கீங்க அப்படின்னா 2 நிமிஷம் 38 செகண்ட்ஸ்ல பண்ணிருக்கீங்க. இப்போ என்னன்னா உங்களுக்கு ஒரே வேலை தான் இருக்கு. உங்களோட கம்மி டைம்ல இதை யாரும் பண்ணிடக்கூடாதுன்னு வேண்டிக்கோங்க. சரி தர்ஷினி, தேங்க்யூ ஸோ மச். நீங்க போயிட்டு உங்க ஃபேமிலியோட சேர்ந்து நின்றுக்கலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட். அடுத்ததா இந்த டாஸ்கை பண்றதுக்காக ரோஹிணி ரெடியா இருக்காங்க. லெட்ஸ் வெல்கம் ரோஹிணி. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. பாரா பாத்து ராயபுரம் நான் கைட்டிங்க. வாட்ட வீராங்க. நிக்கவே அந்த தண்ணி பாட்டு வெயிட் வைப்பா. பாத்துப்பா. கொஞ்சம் மிஸ் ஆச்சுனாலும் இந்த தராசுல வந்துருமா? இந்த மூட்டை எப்படி ஐடியா கொடுக்கலாம்? என்ன ஐடியா இருக்கு? ஐடியா யார் வேணா வெளியே ஒன்று பார்த்து வைங்க. கீழே வந்துச்சுன்னா யாருக்கு வேணா அடிக்கணும். டேக் ஆஃபே ஆவலையே. படுக்க வை படுக்க வை. சரிப்பா, மூட்டை ஒரு மூட்டை வைப்பா. அது அதிகமா பார்த்து வைங்க. அதிகம் பாரு. பாருங்க அதிகம். இருங்க அவுட் பிடிச்சா எல்லாமே தப்பு. ஜாஸ்தி பாருங்க. பொறுமை. அவ்வளோதான். ஓகே விட. ஓகே பொறுமை. அம்மா எப்படி எடுக்கிறீங்க? அவ்வளோதான் விட. இன்னொரு என்ன அடடா. இல்லை சார், அது எவ்வளோ பண்ணாலும் அவ்வளோதான் கரெக்டாக இருக்கும். பரவாயில்ல, ஓரளவுக்கு கரெக்டாக மேட்ச் பண்ணியிருக்கீங்க. செம்மையாக பண்ணிட்டீங்க ரோஹிணி. கங்க்ராச்சுலேஷன், சூப்பர். அண்ட் ரோஹிணி, உங்களுடைய இந்த பயங்கர அதிரடியான முடிவில் நீங்கள் எவ்வளோ டைமில் இதை பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 2 minutes 28 செகண்ட்ஸில் பண்ணியிருக்கீங்க இதை. ஸோ யூ ஆர் 10 seconds lesser than தர்ஷினிஸ் ஃபேமிலி. தர்ஷினி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஐயோ வேறு வழி இல்லாமல் சிரிச்சினே கை தட்டுறாங்க லைட்டாக. ஐயோ சரி, தேங்க்யூ. ஸோ ரோஹிணி அண்ட் ஃபேமிலி இதை வந்து 2 minutes 28 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. தர்ஷினி அண்ட் ஃபேமிலி 2 minutes 38 செகண்ட்ஸில் முடிச்சிருக்காங்க. அண்ட் மொத்த மதிப்பெண்களாக 400 மட்டுமே பெற்றிருக்கும் மிஸ்டர் கணேஷ் பாபு ஃபேமிலி வர்ச்சுவலி இதை வின் பண்ணணும் அப்படின்னா இதை விட கம்மியான டைமில் இதை பண்ணணும். அதை பண்ணாங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து கடைசி பாலில் 6 அடித்து மேட்ச் வின் பண்ண மாதிரியான ஒரு சுச்சுவேஷனுக்கு அவங்களும் தள்ளப்படுவார்கள். ஸோ அதனால் கணேஷ் பாபு ஃபேமிலியை சேர்ந்த மிஸ்ஸஸ் வனிதா இதை எப்படி முறியடிக்கிறாங்க, இந்த சாதனையை முறியடிக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதனால லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் வனிதா. யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். சிட்டாங்க பார்த்து உங்க கையில் ஏதாவது அடிபட்டு போகுது. என்ன சார் உங்களை பார்த்தா ரெகுலரா ஜிம்முக்கு போற மாதிரியே இருக்காங்க. அண்ட் நீங்க இருக்கிறத எல்லாத்தையுமே எடுத்து வைக்க வேணாம், வெயிட் பண்ணி பாருங்க, பேலன்ஸ் பண்ணுங்க.
இருங்க நேரம் ஆயிடுச்சா? ஹவுதா ஒரு பேக் எடுத்துங்க. ரெண்டு நிமிஷம் 38 செகண்ட் தர்ஷினி ஃபேமிலி, ரோஹிணி ஃபேமிலி 2 நிமிஷம் 28 செகண்ட். பட் 400 பாயிண்ட்ல இருக்கக்கூடிய மிஸ்டர் கணேஷ் பாபு ஃபேமிலி இதே வேலையை 2 நிமிஷம் 3 செகண்ட்ல பண்ணிருக்கீங்க. அது எப்படின்னே தெரியல. கரெக்டா நீங்க லாஸ்ட் பால்ல 6 அடிச்சு வின்னு அப்படின்ற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும்ல, அது வரும்னு எனக்கு என்னமோ தோணுச்சு. ஸோ இதன் மூலமா யார் இந்த என்டையர் நிகழ்ச்சியில வின் பண்ணாங்க அப்படின்ற ஸ்கோர்ஸை இப்ப பார்க்கலாம். ரோஹிணி ஃபேமிலி 950 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள், 950. தர்ஷினி ஃபேமிலி 950 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறார்கள். அண்ட் பஸ்ஸர் ரவுண்ட்ல பஸ்ஸர் அமைக்கினா பஸ்ஸருக்கு வலிக்குமோ அப்படின்ட்டு பயந்து பஸ்ஸர் அமைக்கின வனிதா கடைசியில 2 நிமிஷம் 3 செகண்ட்ல எல்லா வெயிட்டையும் எடுத்து வச்சு மாமியார் வெயிட்டை ஈக்குவல் பண்ணி அவங்களுடைய குடும்ப பெருமையை காப்பாத்திருக்காங்க. And Ganesh Babu and family, they've scored 1000 points. So officially, இந்த ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் இந்த பர்டிகுலர் எபிசோட்ல winners Mr. and Mrs. Ganesh Babu and family. அந்த மாமியார் மருமகள் அந்த மகன் தான். தர்ஷினி ஃபேமிலி, ரோஹிணி ஃபேமிலி அண்ட் மிஸ்டர் கணேஷ் பாபு இவங்க ஃபேமிலிஸோட இந்த நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. எல்லாத்துக்கும் மேலே நாங்கள் என்ன சந்தோஷப்படுறோம் அப்படின்னா, இந்த நிகழ்ச்சியில் வின்னர் லூசர் அப்படின்லாம் இல்லாமல் இவங்க எல்லார் ஃபேமிலியும் பயங்கர ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. இன்னைக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அதை பார்க்கும்போது. தேவ் காட் சம் குட் ஃப்ரெண்ட்ஸ் இன் தேர் லைஃப். எல்லாத்தையும் தாண்டி இவங்க இன்னைக்கு இவங்க பரிமாறிக்கிட்ட அந்யோன்யம், ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்த தன்மை, இதெல்லாம் பார்த்து உங்கள் குடும்பங்களில் நீங்கள் இதுலேருந்து ஏதாவது ஒரு சின்ன விஷயத்தை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிஞ்சா கூட உங்க வாழ்க்கையில உங்க உறவுகள் மேம்படும் அப்படின்ற நம்பிக்கையோட இங்க இருந்து நாங்க கிளம்புறோம். So until I see you in one another lovely episode of this wonderful program, this is Balaji saying tata bye bye. இது பதஞ்சலி கேஷ் காந்தி ஆஹா மாமியார் ஓஹோ மருமகள் powered by Tanjara. See you, bye.